அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 31/8/2024 இன்று சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளன்று கோவிலுக்கு இந்த 2 பொருளை நீங்கள் தானம் செய்ததுனால கடன் பிரச்சனையிலிருந்து கூடிய விரைவில் நீங்கள் விடுபடலாம். அது மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளையும், நந்தி பகவானுக்கு இந்த ஒரு பொருளையும் இன்று சனி மகா பிரதோஷ நாளன்று நீங்கள் வாங்கி கொடுங்க. கடன் கரைந்து போகும், செல்வ நிலையில் உயர்ந்து வருவீங்க. என்ன பொருள்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கடன் பிரச்சனை தீர இன்று சனி மகா பிரதோஷம், சிவபெருமான் வழிபாடு. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள் இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் பிரதோஷம். சனி பிரதோஷம் என்றால் சிறப்பு வாய்ந்த நாள், நம் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நாளில் கட்டாயம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு நீங்கள் போய் சிவபெருமானை எல்லாரும் போய் நீங்கள் தரிசனம் செய்யுங்க. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. சிவன் வழிபாடு மிக மிக முக்கியமான வழிபாடு. எவர் ஒருவர் தன் வாழ்நாளில் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர்றாங்களோ கூடிய விரைவில் அவங்களுக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்பை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய கடன் சுமை குறையவும், குடும்பம் சுபிக்ஷம் பெறவும், செல்வ வளத்தில் உயரவும் இன்றைய தினம் நீங்கள் எளிமையான ஒரு வழிபாடு தான், எளிமையான ஒரு தானம் தான். அதை நீங்கள் இன்றைய சிவன் கோயிலுக்கு போய் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இன்று சனி பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, இன்று சிவபெருமானுக்காக இந்த நேரத்தில் ஒரு 20 நிமிடமாவது ஒதுக்கி வைங்க. கோவிலுக்கு போய் சிவன் கோயிலில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க. மிக அற்புதமான பலனை கொடுக்கும். நந்தி தேவருக்கு நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. ஒரு கட்டு அருகம்புல் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு விருப்பமான இலையில் ஒன்று வில்வ இலை. இந்த வில்வ இலை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க. குறைந்தபட்சம் இந்த 2 பொருளையும் கட்டாயம் இந்த நாளில் நீங்கள் வாங்கி கொடுங்க. அதற்கு மேலே அபிஷேகத்துக்கு தேவையான என்னென்ன பொருள் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம். சிவபெருமானுக்கு விருப்பமானது வில்வ இலை, இதை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் மேலே தேவை பொருள் பழம், தேங்காய், இளநீர், வேறு என்ன மாவு பொருள் என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுமோ எல்லாமே முடிஞ்சால் நீங்கள் வாங்கி கொடுங்க. அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து, உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து என்னென்ன பொருள் வாங்கி கொடுங்க. கட்டாயம் கோயிலுக்கு போய் விளக்கு போடுறது வழக்கம். எல்லாரும் இன்றைக்கி நீங்கள் விளக்கு போடுங்க. 2 பசு நெய்யாலான 2 நெய் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்ற இல்லைன்னா அகன்ற தீபத்தில் நல்லெண்ணெயாவது ஊற்றுங்க. முக்கியமாக இந்த நாளில் கோயிலுக்கு ஒரு 2 பொருளை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். அது மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு உண்டாக்கும். மற்ற நாட்களில் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்வதை விட இந்த நாள் சனிக்கிழமை ஒரு மகா பிரதோஷம், மிக மிக முக்கியமான நாள். இந்த நாளில் நீங்கள் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அது 1 லிட்ரு வாங்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா 1/2 லிட்ரு நல்லெண்ணெயாவது கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க. அது உங்களுக்கு அவ்வளவு வீடு சுபிக்ஷ நிலை, அவ்வளவு நன்மையை உங்களுக்கு உண்டாக்கும். கடன் சுமையிலிருந்து வெளிவர சிவபெருமானுக்கு இந்த 1/2 லிட்ரு எண்ணெயாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நன்மையை உண்டாக்கும். தீபம் போடுங்க. இல்லைன்னா 1/2 லிட்ரு நல்லெண்ணெயாவது நீங்கள் கோயிலில் உள்ளவங்ககிட்ட, குருக்கள்கிட்ட வாங்கி கொடுங்க. அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருந்தே வெண்பொங்கல், மிளகு சேர்த்த வெண்பொங்கலை உங்கள் கையாலேயே செஞ்சு கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக வச்சு அர்ச்சனை செஞ்சு கோயிலில் வெளியில் இருப்பாங்களா அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. வெளியில் உங்கள் கையால் செஞ்சுட்டு நீங்கள் கொடுங்க. கோயிலில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். அதை தவிர்த்து வேறு என்னென்னா வெளியில் ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்களா, அவங்களுக்கு யாசகம் கேட்பவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இந்த வெண்பொங்கலை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இருந்தாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட வழி இல்லாமல் பசியோடு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த வெண்பொங்கலை தானம் செய்வது சிறப்பு வாய்ந்தது.
சில கோயில்களில் நான் பிரசாதம் கொண்டு போகும் எல்லாருக்குமே கொடுப்போம். ஏன்னா மற்றவங்க இவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் இந்த 2 பொருளை கோயிலில் தானமாக செய்யுங்க. ஒன்று எண்ணெய், இன்னொன்று வந்து இந்த வெண்பொங்கல். உங்கள்கிட்ட இருக்கிற கடன் சுமை படிப்படியாக குறைந்து நம்பிக்கையோடு இந்த பிரசாதத்தை நீங்கள் கோயிலில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய மந்திரம் தெரிந்தால் பாடுங்க, பாடலை பாடுங்க. கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்து சிவனுடைய பாடலை பாடுங்க, திருநாமத்தை சொல்லுங்க. சொன்னால் தான் மட்டுமே சிவபெருமானின் அருளை நாம் பெற முடியும். பாடல் பாடுவது மிக சிறப்பானது. கோவிலில் வந்து சுத்தமாக எத்தனை முறை 11 முறை 7 முறை இந்த மாதிரி வலம் வருங்க. மிக மிக நன்மையை உண்டாக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு. நன்றி.